கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி. இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நவம்பர் மாதத்தின் நிறைவு நாள். கர்த்தர் இந்த நவம்பர் மாதம் முழுவதிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். எனவே நன்றாக துதிப்போம். இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இன்று அருமையான ஒரு வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, ஒருவேளை மழுங்கி போன ஆயுதம், நல்லா ஷார்ப்பா இல்லாம அப்படி மொட்டையா மழுங்கி இருக்கின்ற ஆயுதத்தை கொண்டு நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதனால நம்முடைய பலன் தான் விரயமாகுமே தவிர அதை வைத்து காரியம் நடக்கவே நடக்காது. அதிக பலத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்முடைய ஆயுதம் மழுங்கி போயிருந்தா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன்னை எப்படி மாற்றுவேன், புதிதான அதே நேரத்தில் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரம் போல உன்னை மாற்றுகிறேன். நீ எப்படி இருப்ப, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். மலைகளை மிதித்து நொறுக்கி போடுவ, குன்றுகளை எல்லாம் பதர் போல அப்படியே பறந்து போய் காற்றுக்கு பதர் அப்படி பறந்து போகும் இல்லையா, அது மாதிரி நீ குன்றுகளை எல்லாம் மாற்றுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சில நேரம் சத்துருவின் போராட்டம், வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகள், இவைகளெல்லாம் எப்படி நம்ம ஜெயம் எடுப்பது, எப்படி இதை தாண்டி போவது, இதற்கு பலன் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுறாங்க. இது என்ன காரணம்னா, ஏன் பலன் இல்லாம இருக்குது, தேவ வல்லமை ஏன் குறையா இருக்குது, ஏன் உங்களுக்கு விரோதமா இருக்கின்ற மலைகளை நீங்க மிதித்து நொறுக்க முடியல, உங்களால குன்றுகளை ஏன் பதருக்கு ஒப்பா மாற்ற முடியல, ஏன்னா உங்களுடைய ஆயுதம் மழுங்கி போயிருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகமானது அது குறைவாகி அது மங்கி போயிருக்கின்றது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். அபிஷேகத்தினால நிரம்புங்க. சங்கீதம் 92:10வது வசனம் சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா புதிய அபிஷேக தைலத்தினால நிரப்பப்படுங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல பலன் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை குறைஞ்சது போல இருந்தாலோ, உங்களுடைய ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு அப்படி மங்கி போய் இருந்தாலோ, ஒரு சின்ன சத்துருவின் எதிர்ப்பை கூட தாங்க முடியாம நீங்க அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க பலப்படுங்க. புதிய கூர்மையான பற்களுள்ள எந்திரமா மாற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அவர் சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவரே, என்னை அப்படி மாற்றும், என்னை நிரப்பும். அன்றைக்கு தாவீது கையில சிறு கூழாங்கற்கள் தான். ஆனால் அதை கொண்டு பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் சவாலாய் நின்ற கோலியாத்தை விழத்தள்ளி இஸ்ரவேல் மக்களை ரட்சித்தான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, சாதாரண கூழாங்கற்கள் தான். தாவீதின் கையில இருந்தது சாதாரண ஒரு ஆயுதம் தான். ஆனா அது எப்படி கூர்மையா, எப்படி அந்த கோலியாத்தை விழத்தக்க அளவுக்கு அதுல பலன் இருந்ததுன்னா, அது தேவனுடைய அபிஷேகம் என்கிற ஒரு பெரிய பலன் தாவீதுக்குள்ள இருந்ததுனாலையும் கர்த்தருடைய நாமத்தினால வந்ததுனாலையும் அந்த ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன சவால், கோலியாத் மாதிரி உங்க குடும்பத்துக்கு விரோதமாக நின்று பயமுறுத்திக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பலன் நீங்க மங்கியதா இருந்துச்சுன்னா, மழுங்கின ஆயுதம் போல நீங்க பயந்து போய் இருப்பீங்க நீங்க. ஆனா தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால நீங்க எதிர்த்து அந்த சவாலை நீங்க மேற்கொள்ளலாம். அந்த மலையை நீங்க நொறுக்கி போடலாம். எத்தனை பிரச்சனை குன்றுகளை போல உங்க வாழ்க்கையில அப்படி வந்து நின்றாலும் கூட அத்தனை குன்றுகளையும் பதருக்கு ஒப்பாகி விடலாம். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவார். தேவ சமூகத்துல காத்திருங்கள். அபிஷேகத்தை நிரம்ப நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலும்
கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் உங்களுக்கு விரோதமா இருக்கிற மலைகளை நீங்க நொறுக்கி நீங்க அதை ஜெயம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, இதோ புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரம் போல நீர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. இதோ தகப்பனே, குன்றுகளை பதருக்கு ஒப்பாகவும் மலைகளை மிதித்து நொறுக்கவும் தக்கதான ஒரு புதிய பலன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கர்த்தாவே, எதிராக சவாலாக நின்று கொண்டிருக்கிற எந்த பர்வதம் போன்ற பிரச்சனைகளும் ஆண்டவரை கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உருகி போகும் என்று பார்க்கிறோமே. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்புவார்களாக. இதோ அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கின்ற மலை போல பிரச்சனைகளும் அது அப்படியே உருகி போகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.